வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம பார்த்தீங்கன்னா, ஜியோவோட ஏர் ஃபைபர் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட 1 இயரே ஆகப்போகுது. ஸோ, இப்போ அதனோட ஸ்பீடஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் அதனோட லொக்கேஷனையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ, அவங்க கொடுத்த நெட் வெலாசிட்டியில் தான் நான் வந்துட்டு இப்போ டெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. இப்போ ஜியோ ஏர் ஃபைபரில் கனெக்ட் ஆயிருக்கு. 5G பேண்டில் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. சிக்னல் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி வருது. நம்ம இப்போ குயிக் டெஸ்ட் மட்டும் பார்த்துருவோம். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா குயிக்காக முடியும். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நம்ம லேட்டன்சி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 46ங்க. 46 அப்படின்றது ரொம்ப அதிகம் தான். அந்த டவுன்லோடு நமக்கு 30 Mbps அப்படின்ற லிமிட்டு. ஓகேங்களா. அந்த 30க்குள்ளே எவ்வளோ வேணும் வரும். இப்போ 29.9 அப்படின்ற மாதிரி தான் வந்துச்சு. இப்போ 28க்கு போயிடுச்சு. இனிஷியலாக என்ன வந்துச்சோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கில் எடுத்துக்கும். 33.59 அப்படின்றது நமக்கு டவுன்லோட் அப்படின்னு கிடைக்குதுங்க. அந்த அப்லோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 Mbpsலேருந்து 1 Mbps வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த அப்லோடும் பார்த்தீங்கன்னா 30 தான் வரணும். பட் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு ஏர் ஃபைபர் அப்படின்றதுனால நமக்கு அப்லோடு வந்துட்டு இப்படி தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேணான்னு கேன்சல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்லேயே எல்லாத்தையும் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதான் பார்த்தீங்கன்னா சிக்கனமாக இருக்கும். அது இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி தான் நமக்கு தோணுது. அது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம். பை.